இப்போ வெப்சைட்ல ஜாப் பப்ளிஷ் பண்ணிட்டோம். இப்போ கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணா என்ன நடக்கும்? ரெஸ்யூம் எப்படி அப்லோட் பண்ணுவாங்க? தென் அப்ளிகேஷன் எங்க சேவ் ஆகும்? ஸோ இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்து ஓடோல எப்படி நடக்குது? அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரீவியஸ் வீடியோல ஒரு ஜாப் ஓப்பனிங்ஸை வந்து எப்படி வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ கேண்டிடேட் பேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம நார்மலாக யூசர் தேவையில்லை இல்லையா? நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி நான் இந்த லிங்க் மட்டும் நான் வேற ஒரு இதில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அவங்க ஒரு ஒரு கேண்டிடேட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா கெரியர் பேஜ் போவாங்க. இதில் போயிட்டு இப்போ ஒரே ஒரு பொசிஷன் ஒரு ஓப்பன் பொசிஷன்ஸ் இருக்கு. ஸோ நான் சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே அப்ளை நவுன்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணணும். இது கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து ஒரு கேண்டிடேட்டா அவங்களோட நேம் கொடுக்கணும். ஸோ இமெயில் ஐடி, ஸோ உங்களோட மொபைல் நம்பர், ஸோ இங்கே வந்து உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் இருந்து அதை கொடுத்துடணும். நெக்ஸ்ட் வந்து இங்கே ரெஸ்யூம் அப்லோட் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வேர்ட் ஃபார்மேட் தென் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட் வந்து அக்செப்ட் பண்ணும். ஸோ நான் ஏதாவது ரெஸ்யூம் இருக்கான்னு பார்க்குறேன். இப்போ ரெஸ்யூம் இல்லாதனால நான் வேற ஏதாவது அப்லோட் பண்ணிக்கிறேன் சும்மா சாம்பிளுக்காக. பட் நீங்கள் இங்கே கரெக்டாக ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? இங்கே வந்து உங்களை பற்றின அதாவது அந்த கேண்டிடேட் பற்றின இன்ட்ரடக்ஷன் வந்து அவங்க வந்து இங்கே கொடுப்பாங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து ஐ எம் ஃபீலிங் லக்கி அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? அதை நம்ம கொடுத்துடலாம். ஸோ இது கொடுத்தோன்னே இங்கே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து யூசராக லாகின் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே போகிறேன். இங்கேயே உங்களுக்கு தெரியும். இங்க பார்த்தீங்கன்னா மேலேயே உங்களுக்கு ஒன் நியூ அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். ஸோ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியூல வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ நியூல இருக்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ணணும். இப்போ அவங்க இதை அப்லோட் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ இங்கே மொபைல் நம்பர் போட்டதுக்கப்புறம் நம்ம ரெஸ்யூம் அப்லோட் பண்ணணும். ஸோ இங்கே சூஸ் ஃபைல் இதுக்கு முன்னாடி நீங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் இருந்தால் அதுவும் கொடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு கான்டாக்ட் ஃபார்ம் தான் ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா? நம்ம வந்து நார்மலாக எந்த ஒரு கம்பெனியில் ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதே ஃபார்ம் தான் இங்கே வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ நான் இதில் வந்து ஒரு சாம்பிள் ஒரு ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நீங்கள் வேர்ட் ஃபைல் தென் வந்து இமேஜ் ஃபைல் ஆர் இந்த மாதிரி ஃபைல்ஸ் வந்து பிடிஎஃப் இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். தென் வந்து ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் உங்களை பற்றின ஏதாவது இன்ட்ரடக்ஷன் வந்து இங்கே கொடுத்துட்டு தென் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஐம் ஃபீலிங் லக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா? அதை நம்ம கொடுத்துடலாம். ஸோ இப்போ கொடுத்தோன்னா இங்கே வந்து உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் யுவர் அப்ளிகேஷன் ஹேஸ் பீன் போஸ்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி லாகின் வச்சிருக்கோம் இல்லையா? அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கேண்டிடேட்டா இல்லை வந்து ஒரு கஸ்டமராவோ ஒரு கேண்டிடேட்டாவோ உள்ள வராங்க அப்படின்னா இந்த பேஜ் தான் உங்களுக்கு வியூ ஆகும் நார்மலாக. இப்போ நான் வந்து நார்மல் இந்த ஓடோ ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெக்ரூட்மெண்ட்ல போயிடுறேன். இதுலயே உங்களுக்கு இங்க உங்களுக்கு மேலேயே காட்டும் ஒன் நியூ அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி காட்டிரும். ஸோ எவ்வளோ அப்ளிகேஷன் வந்திருந்தாலும் அதோட கவுண்ட் வந்து நீங்க இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ண உடனே நீங்க பார்த்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை நான் கிளிக் பண்ணி உள்ள போறேன். ஸோ இதை நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா? நீங்கள் வந்து ஒரு கேண்டிடேட் உள்ளே வராங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ எந்த லெவலில் இருக்காங்க ஃபஸ்ட்டு இப்போ தான் நம்ம நியூவாக உள்ளே வந்திருக்காங்க நம்ம ஏதாவது குவாலிஃபை பண்ணியிருக்கோமா இல்லையா எந்த லெவல் ஆஃப் இன்டர்வியூவில் இருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேஜஸ்க்கான ஸ்க்ரீன் தான் இதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம வெப்சைட்டில் அப்ளை பண்ணோன்னே இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃபில் ஆகிரும். ஸோ இதுக்குள்ளே நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா? அது உங்களுக்கு காட்டும்.
ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ், பேசிக் டீட்டெயில், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், நேம் அந்த மாதிரி உங்களுக்கு ஃபில் ஆயிரும். இப்போ நம்ம வந்து இதை ஜஸ்ட் ரெஷ்யூம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இது ஓகேவா, இந்த ரெஷ்யூம் ஓகேவா இல்லையா அப்படின்ற மாதிரி எவாலுவேட் பண்ணிட்டு, ஸோ இது வந்து எவ்வளோ ப்ரையாரிட்டியான ஒரு கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இவங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே உங்களுக்கு வந்து குட்டு அப்படின்ற மாதிரி இருக்குன்னா நீங்கள் 3 ஸ்டார் கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மக்கிட்ட ஓடோவில் வந்து ஒரு யூசர் தான் நான் இங்கே வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம நிறைய யூசர் இருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த மல்டிபிள் பர்சனில் யார் வந்து இந்த பர்சனை வந்து இன்டர்வியூ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஸோ அந்த இன்டர்வியூவர் யார் அப்படின்றத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இந்த கேண்டிடேட்கான ஏதாவது டேக் நீங்கள் இது அதாவது சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டா, ஐடி டிபார்ட்மெண்ட்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் டேக் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ அவங்க லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து எதுவும் ஃபில் பண்ணலை, அதனால் இங்கே எதுவும் ஃபில் ஆகலை. ஃபில் பண்ணியிருந்தாங்கன்னா அதை நீங்கள் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வேலிடேட் பண்ணிக்கிறக்கும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ ஜஸ்ட் ஐடி அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வாங்கி இங்கே வந்து இந்த இது வந்து நோட்ஸ் அப்படிங்கிற காலம் இல்லையா, நீங்கள் இதில் வந்து என்ன வேணால் ஃபில் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து சேவ் பண்ணிட்டு இப்போ வந்து இவங்க வந்து நியூலேருந்து குவாலிஃபிகேஷன் அப்படின்ற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் இங்கேயே வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்கள நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் அப்படின்ற மாதிரி இன்டர்வியூலாம் முடிகிறதுக்கு நீங்கள் இங்கே ஸ்டேஜ் வந்து இங்கேருந்தே நீங்கள் கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் வெளியே போய் பார்த்தேன்னா இங்கே உங்களுக்கு வந்து செகண்ட் லெவல் ஆஃப் இன்டர்வியூ வந்து இன்டர்வியூவில் இருக்க மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். ஸோ இப்போ எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கி நீங்கள் உங்களை இன்டர்வியூ பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் வந்து இங்கே வந்து நீங்கள் கான்ட்ராக்ட் சைன்ட் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே கொடுத்துட்டோன்னா இங்கே ஹயர்ட் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டேட்டஸ் வந்து இங்கே உங்களுக்கு மாறிடும். ஸோ இது நீங்கள் கொடுக்க நீட் இல்லை, கான்ட்ராக்ட் சைன் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அவங்கள ஹையர் பண்ணிட்டீங்க. ஸோ ஹையர் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ப்ராசஸ் அப்படின்னா, இப்போ இவங்க வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு நம்ம ஆஃபீஸில் ஒரு எம்ப்ளாயி இல்லையா, ஸோ அவங்கள வந்து கிரியேட் எம்ப்ளாயி அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே கிளிக் பண்ணோன்னா நம்மளோட எம்ப்ளாயி ஆப் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு எம்ப்ளாயியை இந்த நேம் வந்து கிரியேட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ரெக்ரூட்மெண்ட் அதாவது வெப்சைட் எப்படி வந்து வெப்சைட்டும் ரெக்ரூட்மெண்ட்டும் எப்படி ஒன்றுக்கு ஒன்று வந்து இன்டர்லிங்க்டாக இருக்கும், ஸோ அதே மாதிரி இப்போ ஹையர்ட்க்கு அப்புறம் இப்போ ரெக்ரூட்மெண்ட்லேருந்து எம்ப்ளாயி மாடியூல் அப்படிங்கிறது வந்து ஒன்றுக்கு ஒன்று லிங்க்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு பேக் எண்டில் இந்த மாதிரி தான் வந்து ப்ராசஸ் நடக்கும். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் ஸோ நம்ம இந்த மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல்னு ஸ்டேஜஸ் மூவ் பண்ணி அவங்கள வந்து ஹையர் பண்ணுற பொசிஷன் வரைக்கும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.